Hello dudes, welcome to something channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்யறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. மசாலா வடை செய்ய தெரிஞ்சாலே போதும். அதுல வாழைப்பூ கட் பண்ணி போட்டோம்னா வாழைப்பூ வடை ரெடி ஆயிடும். இன்னைக்கு நான் வாழைப்பூ வடை மடல் கலர் இருக்கிற பூவை மட்டும் யூஸ் பண்ணி வாழைப்பூ வடை செய்ய போறேன். இந்த பூல இதழ் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அதையும் உள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ்ல ஒன்று மட்டும் திக்கா இருக்கும். அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம மற்றதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டு பார்ட்டும் கட் பண்ணி பார்த்தாலே தெரியும், நமக்கு கட் பண்ண முடியாது, ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்போ நான் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, கொஞ்சமா சோம்பு, தேவையான அளவுக்கு சால்ட், இதெல்லாத்தையும் சேர்த்து கோர்ஸா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு கட் பண்ண வெங்காயம், அரை கப் அளவுக்கு கட் பண்ண வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வாழைப்பூ அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி ரெண்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மசால் வடை ஷேப்ல தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்ச வடையெல்லாம் இதுல சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. பாருங்க, 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. ரொம்ப ஈஸி ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.